10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேன் காப்பி, பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஸோ எப்படி எழுதுனா எத்தனை மார்க் போடுவாங்க அப்படிங்கிறது. இவன் இந்த பையன் வந்து 94 மார்க் எடுத்திருக்கிறான். ஸோ எப்படி எடுத்தான் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒன் வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி 14 ஒன் வேர்ட்ஸ் அப்படியே வந்து எழுதியிருக்கான். ஸோ 14 எடுத்துட்டீங்க அப்படின்னால வந்து மேக்ஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஒன் வேர்டில் விட்டுறாதாங்க. அடுத்து பார்ட் 2 பாருங்கள். ஜஸ்ட் இவ்வளோனா எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ 1 2 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ 2 பாயிண்ட் எழுதினா 2 மார்க் போட்டுருவாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இங்கேயும் வந்து பாருங்க 4 5 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்டே போதும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே எழுதாண்டா 2 மார்க்ஸுக்கு. அதான் வந்து இங்கேயே 4 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். இது எழுதினாலே வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 4 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ 2 மார்க் எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 4 இருக்குனால 4 எழுதி தான் ஆகணும். ஸோ 4 இருக்குது அது டைப்ஸு அப்படின்னா 4 எழுதி தான் ஆகணும். சப்போஸ் ஒரு கொஷின் மாதிரி இந்த ஷார்ட் நோட்டான் அப்படின்னு கேட்டால் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதினா போதும். மேக்ஸிமம் 3 பாயிண்ட் எழுத பாருங்கள். 2 இல்லைனா கூட 4 5 பாயிண்ட்லாம் வேண்டாம். ஓகே, அதான் வந்து 9th கொஸ்டின் எழுதியிருக்காங்க. ஸோ எந்தெந்த அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் பாருங்கள் 2 எழுதினாலே போதும். இவ்வளோனா வேஸ்ட் தான். அந்த 2 தான் டிக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் 2 எழுதுங்க. ஓகே, அதுதான் வந்து பிளான்டேஷன் ஃபார்மிங்க்கு 2 எழுதினா போதும். 3 எழுதியிருக்காங்க. பட் 2 மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த கிராப்பிங் சீசன்ஸுக்கும் பாருங்கள். இந்த 2 தான் டிக் அடிச்சிருக்காங்க. இது வந்து டிக் அடிக்கலை. ஏன்னா 2 கிராப்பிங் சீசனே எழுதினா போதும். ஓகே, ஸோ 2க்கு மேலே எழுதாதீங்க. வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு. சப்போஸ் 5 மார்க் எழுத டைம் எல்லாம் போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேன். எங்கே பாருங்கள் இவ்வளோ தான் எழுதியிருக்காங்க. 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் எழுதுங்க. 2 இல்லை 3 பாயிண்ட், மேக்ஸிமம் 3 பாயிண்ட் எழுதுங்க. 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே எழுதாண்டா. ஸோ இதுலேயும் பாருங்கள் 1 2 3 தான் டிக் அடிச்சிருக்காங்க. மிச்சம் 2 கண்டுக்கலை. ஸோ 3 பாயிண்ட், அதுக்கு மேலே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ முடிஞ்சா அதான் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸு, கொஞ்சம் டைரக்ட் டேக்ஸு, கொஞ்சம் இன்டைரக்ட் டேக்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸில் ஒரு 2, இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு 2 எழுதுனாலே வந்து 4 மார்க் 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து மேங்க்ரோவ் இன் கோஸ்டல் ஏரியா அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து இருக்க மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ டிக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ 2 மார்க்கில் எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துட்டாங்க. 1 மார்க் கூட விடலை. ஸோ அதனால தான் 94 மார்க் வந்திருக்கு. அதான் 4 மார்க் 5 மார்க் பொறுத்தளவுக்கு ஃபில்லிங் த பிளான்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கோடு போட்டால் இன்னும் ப்ரெசன்டேஷன் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இதில் ஒரு கோடு போட்டணும் ஸ்கேல் வச்சு. அப்புறம் வந்து இது வந்து தப்பு. அதனால் 5 மார்க்கு நொட்டிட்டு போயிட்டு இல்லை பீன் போட்டு எழுதியிருக்காங்க. என்னன்னு தெரில. ஸோ கொஸ்டின் பேப்பர் தான் தெரியும். தப்பு தான் போட்டிருக்காங்க. அதனால் 5 மார்க்கு தான் அந்த கொஸ்டினில். அதாவது சிவில் டிஸ்டர்பன்ஸ் மூவ்மெண்ட் பாருங்கள். இவ்வளோ தான் எழுதியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் எழுதியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 8 9 பாயிண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்டே போதும். சரியா, 9 10 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு 8 பாயிண்ட் எழுதினீங்க அப்படின்னால இந்த மார்க் போட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 9 பாயிண்ட் எழுதுங்க. 10 பாயிண்ட்லாம் வேண்டாம். ஓகே, இப்போ அது ஒரு 9 பாயிண்ட் எழுதிக்காங்க. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் தான் தெரியும். அந்த 4 பாயிண்ட்டே 8 பாயிண்ட்டாக எழுதுங்க. ஓகே, ஸோ மார்க் உள்ள சான்ஸ் இருக்குது. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 1 2 3 4 5 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. 5 பாயிண்ட் எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5க்கு 5 கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள் வாட்டர் ரிசோர்ஸ் தமிழ்நாடு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரிலனா அது தெரிஞ்சதாக அது சப்போர்ட்டாக எழுதி வைங்க. கன்ஃபார்ம் மார்க் கூட அவங்க. இதுதான் வந்து மல்டிநேஷனல் காப்பர் இந்த கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள் மொத்தமே வந்து அட்வான்டேஜஸில் 3, டிஸ்அட்வான்டேஜில் 3, கொஸ்டினில் 1. ஸோ பார்த்தீங்களா. ஸோ 7 8 பாயிண்ட் எழுதினாலே 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே எழுத வேண்டாம். ஸோ ஓபிஇசி கமிஷனும் பாருங்கள் அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5 பாயிண்ட் 8 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ நம்மள 8 பாயிண்ட் எழுதினா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதான் வந்து ரினோவபிள் எனர்ஜி சோர்ஸ். ஸோ வந்து பாக்ஸ் போட்டு என்னெல்லாம் உண்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கே வந்து ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க எழுதுறதுக்கு வந்து 3 மார்க். ஸோ 5 மார்க். ஸோ எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? இங்கே 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 3 5 தெரில, 3 தான் நினைக்கிறேன், தெரில. ஸோ அப்போ கதை அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, சரி. அடுத்ததான் வந்து ரிட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் தெரிஞ்ச ரிட்டை வச்சு கொஞ்சம் கதை அடித்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால் 4 மார்க் போட்டிருக்காங்க. தெரில அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதி விட்டீங்க அப்படின்னா 4 மார்க்காக உள்ள சான்ஸ் இருக்குது. ஓகே, அதான் வந்து டைம் லைன் சார்ட்டு ஜம்முன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி போடுங்க. இது கூட வேண்டாங்க, இது தேவையில்லை. ஸோ இதை மட்டும் போட்டாலே 5 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து அவுட்லைன் மேப்பு இந்தியா 5 ஜம்முன்னு மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ 5க்கு 5 தான் ஒன்று இந்தியா அவுட்லைன் மேப்பு. ஸோ அதிலே வந்து 8 கேட்டிருக்காங்க. 8ல் 1 தப்பு, 7 மார்க் ஆக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ தான் லாஸ்ட்டாக 8 மார்க் செக்ஷன் எழுதியிருக்காங்க. மேப்பை முடிச்சுட்டு தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக மேப்புக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மேப்பை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த 8 மார்க் கொஸ்டின் எழுதியிருக்காங்க. இதில் பண்ணுற எத்தனை பாருங்க 1 2 3 4 5 6 7
8 9 இதுலேயே 9 பாயிண்ட் தான் எழுதியிருக்காங்க. 8 மார்க்குக்கு ஒரு 10 பாயிண்ட் வர மாதிரி எழுதிருங்க. 5 மார்க்குக்கு ஒரு 8 பாயிண்ட் வர மாதிரி எழுதுங்க. 8 மார்க்குக்கு ஒரு 10 பாயிண்ட் வர மாதிரி எழுதுறீங்கன்னா 8 மார்க் கொடுத்துருவாங்க. இங்கே 7.5 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 10 பாயிண்ட் வர மாதிரி எழுதுறீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த பையனுக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் தெரிஞ்ச ஃபாரஸ்ட் மட்டும் எழுதியிருக்கான். அது பட் அது படி எழுத தெரில. ஸோ என்னென்ன ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது போல். ஸோ அதனால் பாக்ஸை போட்டு என்னெல்லாம் உண்டு அது மட்டும் எழுதி வச்சிட்டான். ஸோ அதுக்கே 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதோ தெரியலையோ அட்டன் பண்ணி எழுதுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.